பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்கள். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை, சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். சங்கீதம் 90:15 வாசித்தால், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ப்ராஃபட்டிக்கல் வேர்டு, சரியாய் தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஒருவேளை எந்த சந்தோஷத்தை இழந்து, எந்த உறவை இழந்து, எந்த நன்மையை இழந்து நீங்கள் மகிழ்ச்சியை இழந்த தொலைச்சி போய் உட்கார்ந்துருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த ஊழியக்காரன் மூலமாக உங்களோடு பேசுகிற ஒரு நல்வார்த்தை, கர்த்தர் உங்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குவார். சரியாய் மகிழ்ச்சியாவீர்கள். கவலைப்படாதீங்க. துன்பத்தை கண்ட வருஷங்கள், ஒருவேளை துன்பத்தை கண்ட நாட்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், சிறுமைப்படுத்தப்பட்ட வருஷங்கள், அதுக்கு சரியாய், ஒருவேளை நீங்கள் எந்த நிலைமையில் இருந்து இந்த செய்தியை பார்த்தாலும் உங்களுக்கு தான். அப்படி ஒரு மனுஷன் துன்பத்தை கண்டான். அது யாருன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து படிச்சிங்க அப்படின்னா, இளையகுமாரன்னு பேர். அவன் பாருங்களேன், தகப்பனை விட்டு தூரம் போனான். அவனுடைய நாட்களில் எல்லாவற்றையும் செலவழித்தான். அவனுடைய ஆஸ்தி எல்லாம் அழிந்தது. சாப்பிட வழி இல்லை. அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு குடியானவன்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டான். பன்றிகள் மேய்க்கிற வேலைக்கு அனுமதிக்கப்பட்டான். சாப்பிடக்கூட அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல, நல்ல சாப்பாடு கிடைக்கல. ஒருவேளை அவன் மனதளவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான்னு யோசனை பண்ணுங்களேன். அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் தான் அவன் சொல்கிறான், என் தகப்பனிடத்திற்கு நான் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும், உம்முடைய வீட்டில் என்னை ஒரு வேலைக்காரனாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் என்று சொல்லி அவன் எழுந்து தகப்பன் வீட்டுக்கு வந்தானாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் துன்பம் வந்துச்சுன்னு புரியுதா? பின்மாற்றம், கடவுளை விட்டு விலகிறது. எதெல்லாம் விட்டு விலகினா? நல்லா தான் இருந்தான். அந்த அரண்மனை வீட்டில் நல்ல சௌகரியமாக இருந்தான். ஒருவேளை அவனுடைய அந்த சௌகரியம் இருக்கும்போது அவனுக்கு புரியல. பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல, நிழலோட அருமை வெயிலில் தான் தெரியும்னு. இவனுக்கு தெரிஞ்சிச்சு. அவன் நினைக்கிறான், என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ வேலைக்காரன் சுகமாக இருக்கிறாங்க, நான் இன்றைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனே, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி அவன் போகிறான். இன்றைக்கும் வாலிப தம்பி தங்கச்சி எந்த பாவத்தில் மாட்டிக்கிட்டு வேதனையோட துன்பத்தை கண்டு கொண்டு உட்கார்ந்துருக்கிற, இதுலேருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த சூழ்நிலேருந்து எப்படி எனக்கு நான் கம் அவுட் ஆகுவேன், இந்த எல்லையிலேருந்து நான் எப்படி போவேன்னு சொல்லி நீ கலங்கி கண்ணீரோடு இருக்கிறியா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லு, பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனை உமக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணேன். எழுந்து அவன் வீட்டுக்கு வந்தாங்க. இன்னைக்கு நீங்களும் எழுந்து வாங்க. வரும்பொழுது அவன் எதிர்பாராத ஒரு சம்பவம் அங்கே நடந்தது. என்ன தெரியுமா? எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வருகிறதை தகப்பன் தூரத்தில் கண்டபோது ஓடி போய் அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் கொடுத்தானான். என் அன்பு தேவனுடைய, அதான் தகப்பனுடைய அன்பு. ஒருவேளை நீங்கள் ஒரு ஸ்டெப் இன்னைக்கு எடுத்து வச்சு பாருங்களேன், 4 ஸ்டெப் அவர் எடுத்து வைப்பார். பாருங்க, அவன் சொல்கிறான், தகப்பனுக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதம் நான் பாவம் பண்ணனோடனே அவன் சொல்கிறான், கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, உயர்ந்த வஸ்திரத்தை போடுங்க, நல்ல மோதிரத்தை போடுங்க, நல்ல பாதரட்சியை போடுங்க, இவனுக்காக ஒரு கொழுத்த கன்ற அடிங்கன்னு சொல்லி, என் மகன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், இந்த வீட்டை விட்டு எப்படி போனியோ, மகனாதானடா போனேன், மகனா வாடா, வீட்டுக்குள்ளே வாடா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிற நல்ல நேச தகப்பனுடைய அன்பை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒருவேளை தகப்பனுடைய அன்பை இழந்து போன நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை நீங்கள் காண்கிற ஒரு நாட்களாக இருக்கும், வருத்தத்தை காண்கிற நாட்களாக இருக்கும். எழுந்து வாங்க. நம்முடைய தகப்பன் நம்மை மன்னிக்கிறவர், நம்மை நேசிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நமக்கு முத்தம் கொடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை விட்டு கொடுக்காத தெய்வம், விட்டு கொடுக்க தெரியாத தெய்வம். முத்தம் கொடுத்தாரு, கொழுத்த கன்று அடித்தார், மோதிரம் போட்டார், பாதரட்சியை போட்டார், நல்ல வஸ்திரத்தை போட்டார். அந்த குடும்பமே மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிச்சு. இன்னைக்கு உங்கள் மூலமாக இந்த தேசம், பரலோகம், உங்கள் குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சி அடைய போது. உங்களுடைய துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் உங்களுடைய துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சி நான் நிரப்புவார். விசுவாசிங்க, ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி நாளாக இருப்பதாக. God bless you.